ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ரோகிணி மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற துர்காவோட தம்பி பரத்வாஜ் வீட்டுக்கு வந்திருப்பா. அவனுக்கு திருட்டுத்தனமா சீமா சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பா. அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அவனுக்கு பயங்கரமா உரைக்குது. ஐயோ மனு கத்துறான். அந்த சவுண்டை கேட்டு கரெக்டா பிரேமு அந்த இடத்துக்கு வந்துடுறான். உடனே அவனை ஒளிய சொல்லிட்டு சீமா பயந்துகிட்டே கதவை திறக்கிறா. என்ன சீமா, என்னாச்சு, ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க நம்மளோட சீமா தடுமாறிட்டு இருக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பண்டு அங்கதான் இருக்கான். இவன் எப்படி இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி பிரேமு கோவமா கேட்க அப்பதான் சீமா சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உனக்கு பயங்கரமா கோவம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இவனை இப்பவே அவனோட ஊருக்கு அனுப்பி வை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பையன் இருக்கிறது வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு. அதோட இங்க ரோகிணியும் சித்தார்த்தும் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அதோட அங்க நம்மளோட சித்தார்த் ரொம்ப கியூட்டா ப்ரே பண்ணிட்டு இருக்கான். என்னோட ரோகிணியை திரும்ப கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட பிரசாதம்லாம் எடுத்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சீமா வாரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாடி கழிச்சிட்டு போறான். இந்த மாதிரி உன் தம்பிக்காரன் இங்க வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவ திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. உடனே பிரேம் சீமா ரெண்டு பேருமே சொல்றாங்க, இந்த பையலை சீக்கிரமா அவனோட ஊருக்கே அனுப்பி வை, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், வீட்டுல யாராவது பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா. உடனே துர்காவும் சொல்லிட்டு இருக்கா, நான் எப்படி அனுப்புவேன், அவனுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. அவன் இங்கேதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால பிரேமுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அங்கேருந்து போயிடுறான். அதோட சீமா தான் பிரேம சமாதானப்படுத்துறான். இந்த பாருங்க, வேற வழி இல்லை, அவ சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும், அதனால கொஞ்ச நாளைக்கு அவன் இங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், வீட்டுல உள்ளவங்க யாருக்குமே தெரியாம நான் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அதோட இங்கே கீழே எல்லாரும் போகிறாங்க. எல்லாரும் ஒன்றா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரோஹிணியோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அதுக்கான ரிசல்ட் போல் அது ஒரிஜினலான ரோஹிணியோட ஃபிங்கர் பிரிண்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பிரேம், சித்தார்த், வேலு எல்லாருமே போகிறாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு இங்கே சசி என்ன பண்ணுறா, திருட்டுத்தனமாக சீமாவோட ரூமுக்கு வரா. சீமா அடிக்கடி யாருக்கோ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாளே, ஏதோ தப்பாக இருக்குது, அவள் ரூமில் யாரையோ ஒளிச்சு வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமை திறந்து பார்க்கறதுக்காக போகிறா. இங்கே பண்டுவும் பயந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் அங்கே சீமா என்னடி உனக்கு இங்கே வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லையே நான் சும்மா தான் வந்தேன், ஏன் வந்தா என்ன அப்படின்னு கேட்டால், ஏனும் பக்கம் வர உனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஒழுங்கு மாதிரியாக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி வேட்டி விட்டுடுறா. அதோட மணி ஆகிட்டே இருக்கு. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் கொஞ்சம் பயத்தோடையே உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சசிக்கு பயங்கரமாக சந்தோஷமா இருக்கு. நல்லா ஜாலியாக இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. எப்படியும் அந்த போலியான ரோஹிணி உண்மையான ரோஹிணி இல்லைங்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் சீக்கிரமாகவே தெரிய போகுது, நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்மளோட அந்த துர்கா, சித்தார்த், அப்புறம் பிரேம், வேலு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ரிசல்ட்டையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நம்மளோட ரோஹிணி தான், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனேயே சசி வேலோட முகமே மாற ஆரம்பிச்சிருது. வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமியாக்காரங்களாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்னோட ரோஹிணி தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது சசிக்கு பயங்கரமாக காண்டாவது. இது சுத்தமான பொய், இவ வேணும்னு பொய் சொல்லிட்டு இருக்கா, நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இவ தான் அந்த ரிசல்ட்டை மாற்றி வச்சிருப்பா, இல்லைன்னா காசு கொடுத்துருப்பா அப்படி இப்படின்னு சொல்ல. உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை திட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பேசினா அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்கே நைட் ஆகுது. இந்த சசிக்கும் வேலையும் என்ன பண்ணுறாங்க, திட்டத்தனமாக சீமாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே யாரையும் ஒளிச்சு வச்சிருக்கா, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுவும் கதவு திறக்கிறதுக்கு சைடுலாம் போட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த பண்டு பயந்துகிட்டு இருக்கான். ஐயோ மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி வேலுவும் கதவை திறந்துடுறான். பண்டு பயங்கர ஷாக் ஆகி பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது நம்மளோட சீமா தான் கதவை திறந்துருப்பா. சீமா இவங்களோட கதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவளோட ரூம்லேருந்து ஸ்டோர் ரூமுக்கு பண்டுவை ஷிஃப்ட் பண்ணியிருப்பா. அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவனும் சாப்பிட்டுட்டு இருப்பான். இங்கே சசியும் வேலுவும் ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, எதுவுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அப்செட்
அப்செட் ஆயிடுது. ஐயோ நம்ம எது பண்ணாலும் சொதப்பிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதை விட இங்க துர்கா இருக்கால அவளும் வந்து ரூமுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா வந்து தன்னோட தம்பியை காணோம். இவன் எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக ஆரம்பிக்கிறா. அப்போ கரெக்டாக சீமா வந்துட்டு இந்த பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் தம்பியை நான் ஸ்டோர் ரூமுக்கு தான் மாற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு இப்படி பண்ணீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு கேட்டால், இந்த பாரு சசியும் வேலுவும் இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதனால தான் அப்படி பண்ணேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் நல்லா தான் இருக்கான், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் அங்கே ஸ்டோர் ரூம் வந்து ரொம்ப இருட்டாக வேற இருக்கு. அங்கே நிறைய பாய்ச்ச பள்ளி எல்லாமே ஓடுது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பண்ட்டுக்குமே ரொம்ப பயமா இருக்கு. அப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அதோட கீழே என்ன பண்றாங்க, போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. போலீஸை பார்த்துட்டு என்ன போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. அந்த சவுண்டு கேட்டு சீமா ரோகிணி எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. போலீஸ்காரர் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது பின்னல்ல இருந்து பார்த்தா சசியும் வேலுவும் அந்த பண்டுவை வந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு நாங்க தான் கூட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற துர்காக்கும் சீமாக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. ஐயோ மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நமக்கு காட்டுறாங்க. வேலு வந்து அந்த ஸ்டோர் ரூம் சைடு வந்து போயிட்டு இருப்பான். அப்ப யாரோ ஒருத்தவங்க நிக்கிற நிழல் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால ஸ்டோர் ரூமை ஓபன் பண்ணி பார்த்திருப்பான். அப்பதான் அந்த பண்டுவையும் கண்டுபிடிச்சிருப்பான். உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த பையன் திருட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு கொடுக்க பாக்குறாங்க. இங்க துர்காவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஐயோ தன்னோட தம்பி மாட்டிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. பண்டுவும் ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். அவனை தோண்டி தோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அந்த சசியும் வேலுவும். உண்மையை சொல்ல, நீ எதுக்காக இங்க வந்த, உனக்கு தெரிஞ்சவங்க இங்க யாராவது இருக்காங்களா, உண்மையை சொல்ல, இல்லைன்னா நீ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்காட்ட இங்க அந்த பையனும் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. போலீஸ்காரங்களும் அவனை அழைச்சிட்டு போற அந்த நேரத்துல கரெக்டா துர்கா வந்து சொல்லிடுறா, இவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. சீமாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே வீட்டுல உள்ளவங்க வந்து சொல்றாங்க, என்ன உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வந்து சீமா சொல்றா, ஆமா ரோஹிணிக்கும் சரி எனக்கும் சரி இவளை நல்லாவே தெரியும். ஏன்னா ரோஹிணி வந்து தனியா வந்து இருந்தால கொஞ்ச நாளைக்கு, அப்ப இந்த பையன் தான் வந்து அவளுக்கு துணையா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ அப்படியாங்கிற மாதிரி வீட்டுல உள்ளவங்களும் கேட்கறாங்க. உடனே சசி சொல்றா, இது வந்து வேணுக்குன்னு வந்து பொய் சொல்றா இந்த சீமா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் கட்டுக்கதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே பாட்டியும் வந்து திட்டி விட்டுடுறாங்க, அந்த பாரு சசி உன் வேலையை மட்டும் பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களையும் சாரி சார்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன பையனையும் வந்து எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரோகிணி வந்து தனியா இருக்கும் போது இந்த பையன் தானே வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், பாசமா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இங்க அந்த துர்காக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதோட எல்லாருமே பண்டுவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதோட அவங்க 3 பேரும் ரூமுக்கு போனவுடனே துர்கா வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னோட தம்பியை நல்ல வேலை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, இல்லைன்னா நானும் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பேன் பயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இவனு எனக்கு தம்பி மாதிரி தானே, நான் எப்படி விட்டு கொடுப்பேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வேலுவும் சசியும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே வந்து சரியே இல்லை, நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிக்கிட்டே இருக்கு, வேற ஏதாவது தான் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்க சித்தார்த்துமே வந்து பண்டுவை வந்து பார்க்க வரான். வந்து பார்க்க வந்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிக்கிறான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறான். இன்னைக்கு நீ ஏன் கூட தான் படுத்து தூங்க போறவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவனோட டிஷர்ட் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும்ல, அதை போய் அந்த குட்டி பையனுக்கு கொடுத்து போட சொல்லி அவங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா இருக்கும். அப்பதான் வந்து துர்காக்கு கால் வருது. எங்கேன்னு வரும்னா அந்த டிராமாலாம் நடிச்சிருப்பாள் அவங்க ஊர்ல, அவங்க இருந்து கால் வருது. கால் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, அந்த பாரு துர்கா நீ போனதுலேருந்து யாருமே நாடகம் பார்க்க வரவே மாட்றாங்க, அதனால நீ ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எங்களுக்காக பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது, இல்லை என்னால் முடியாதுன்னு அவ்வளோதும் எவ்வளோ சொல்லி பார்க்குறா. ஆனால் அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பெண்டிங் இருக்கு, உன்னோட பணம் வந்து நீ வந்து நிறைய கடன் வச்சிருக்கல, ஸோ அதுக்காக வந்து நீ பண்ணி கொடு, எங்களுக்காக இது கூட பண்ண மாட்டியான்னு கேட்கும்போது இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சீமாட்டி இந்த விஷயத்த சொல்லாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் தம்பியை பார்க்க போனா அங்க சித்தார்த்தம் தம்பிக்காரனும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும். எல்லாரும் தன்னோட தம்பியை நல்லா பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆகுது. இங்க பிரேம் சீமா 2 பேட்டையுமே அவ சொல்லிடுறா, இந்த மாதிரி நான் சீதாப்பூருக்கு போகணும், என்னோட ஊர்ல வந்து இந்த மாதிரி நான் நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன்னா அவங்க எல்லாரும் என்கிட்ட ஒரு ஹெல்ப்பா ஒரு விஷயத்த கேட்குறாங்க, நான் ஒரே ஒரு நாடகம் மட்டும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு என் தம்பிக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நான் இது கூட பண்ணலைன்னா எப்படி, அதனால நான் போறேன், நீங்க தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பிரேமும் சீமாவும் ரொம்பவே கோவப்படுறாங்க. இது எப்படி சரியாகும், உன்னை யாராவது அங்க பார்த்துட்டா என்ன பண்றது, ஏற்கனவே வேலுவும் சசியும் நீ என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேவு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீ ஏதாவது
சின்னதாக தப்பு பண்ணாலும் மாட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, இல்லை நான் போய் தான் ஆவேன், நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறா. சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி நான் வந்து வெளியில் வந்து ஒரு இதுக்கு போகிறேன், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துட்டையுமே சொல்லிட்டு வெளில போகிறதுக்கு முடிவும் பண்ணுறா. இதுக்கு நடுவில் இங்கே சசியும் வேலுவும் அவளோட ஊருக்கே போயிட்டு அவளை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த டிராமாவை நான் அப்படியே விட போகிறது இல்லை. வீக்லி வந்து 2 தடவை இல்லை 3 தடவையாவது கண்டிப்பாக நான் போட்டுருவேன். நான் ஒவ்வொரு பாட்லையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 எபிசோடாவது கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். மொத்தமாக நம்ம மூட்டை பிடிச்ச ட்ராமாவில் 600 எபிசோட் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்காகவும் என்னோட சேனலுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவைப்படும். அதே மாதிரி நம்மளோட அந்த நியூ ட்ராமா இருக்குல்ல, நம்மளோட ரோஹிணி நடிக்கிற இன்னொன்று ட்ராமா, அதுக்குமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அதுக்கு ஏற்கனவே நல்லாவே ரீச் கிடைக்குது, நல்லா வீஸும் போகுது. அதனால தான் இந்த ட்ராமாவை வந்து நான் ஓரமாக வச்சுட்டு அந்த ட்ராமாவை மெயினாக போட்டுட்ருக்கேன். ஸோ ஏன்னா எடிட்டருக்குமே வந்து நாங்கள் வந்து பணம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சுத்தமாக வீஸே வரல அப்படின்னா நான் எப்படி வந்து எடிட்டருக்கெலாம் வந்து சேலரி போட முடியும் சொல்லுங்கள். என் சுச்சுவேஷனையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்காக இல்லைனாலும் என்னோட எடிட்டருக்காவது நான் வந்து பணம் கொடுக்கணும். அதுக்காக எனக்கு இப்போ மணி தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து அந்த நியூ ட்ராமாவை எடுத்திருக்கேன். அதுக்காக இந்த மூன்று பிடிச்ச ட்ராமாவை நான் விட போகிறது இல்லை. கண்டிப்பாக வீக்லி 2 தடவை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.